இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து ஒரு வசனத்தை உயர்த்தி நீங்கள் வாசிக்கலாமா? பலன் அடைந்தான். மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். நீ எங்களை விட்டு போயிட்டு எங்களை பார்க்கிலும் மிகவும் வளர்ந்தவனானாய் என்றான். அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு ஏராளின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்து தூட்டு போட்டவைகளுமான உறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இருந்த பெயர்களின்படியே அவைகளுக்கு பெயரிட்டான். ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். கேராவின் மேய்ப்பர் தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோடு வாக்குவாதம் பண்ணினபடியால் துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்து வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அதுக்கு சித்னா என்று பெயரிட்டான். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான், அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன் நம் தேசத்தில் பழகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். அங்கிருந்து பெயர்சேபாவுக்கு போனான். அந்த பெயர்சேபாவை குறித்து 31ஆம் வசனத்துல வாசிங்க. அதிகாலையில் எழுந்து ஒருவருக்கொருவர் ஆணைத்துக் கொண்டார்கள். பின்பு ஈசாக்கு அவர்களை அனுப்பிவிட்டான். அவர்கள் அவனிடத்திலிருந்து சமாதானத்தோட போய்விட்டார்கள். அந்நாளில் தானே ஈசாக்கின் வேலைக்காரர் வந்து துறவு வெட்டின செய்தியை அவனுக்கு அறிவித்து தண்ணீர் கண்டோம் என்றார்கள். அதற்கு சேவா என்று பெயரிட்டான். ஆகையால் அந்த ஊர் பெயர்சேபா எனப்பட்டது. அல்லேலூயா. ஆண்டவரை நாம் மகிமைப்படுவதாக. இங்கே ஈசாக்கை குறித்து பார்க்கும் பொழுது, ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனை அடைந்தான். அல்லேலூயா. அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனை அடைந்தான் என்று இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. நான் விசுவாசிக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் இந்த வருஷத்துல 100 மடங்கு பலனை தர போதுமானவராய் இருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அது எந்த காரியமா இருக்கலாம், ஊழியமா இருக்கலாம், பிசினஸா இருக்கலாம், படிப்பா இருக்கலாம், இல்ல நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு கையும் பிரயாசங்களா இருக்கலாம், விவசாயமா இருக்கலாம். என் தேவன் இந்த வருஷத்துல என்னை ஆசீர்வதித்து எனக்கு 100 மடங்கு பலனை தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அந்த வருஷத்தில் அதான் சொல்லப்படும். அந்த வருஷம், இது எந்த வருஷம் சொல்லல, ஒருவேளை இந்த 2025 கூட இருக்கலாம். இந்த வருஷத்துல கர்த்தர் 100 மடங்கு என்ன செய்கிறார்? பலன் கொடுக்கிற தேவனாய். ஒருவேளை இதற்கு முந்தின ஆண்டுகளில் நாம் பட்ட பிரயாசத்துக்குரிய பலன் நமக்கு இல்லாமல் இருக்கலாம். நம்முடைய உழைப்பு, நம்முடைய வியர்வை, நம்முடைய பிரயாசங்கள், நம்முடைய கண்ணீர், நம்முடைய ஜெபம், அதற்குரிய பலன் இதுவரைக்கும் ஒருவேளை இல்லாமல் இருக்கலாம். இன்னைக்கு கூட சங்கீதம் 13 நாம் வாசிக்கும் பொழுது அதுல தாவீதுடைய அங்கலாய்ப்பை நாம் பார்க்கிறோம். தாவீது எவ்வளவாய் தன்னுடைய ஜெபத்துக்கு பதில் இல்லாமல் அவன் அங்கலாய்க்கிற பொழுதும் அவன் கேட்கிற எதுவரைக்கும் என்று சொல்லி கேட்கிறான். ஒருவேளை நம்முடைய அங்கலாய்ப்புகள் எல்லாம் தேவன் இன்றோடு நிறுத்த போதுமானவராய் இருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த வருஷத்துல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களிலும் ஒரு 100 மடங்கான பலனை தருவதற்கு போதுமானவராய் இருக்கிறார். இதுவரைக்கும் நாம் பட்ட பிரயாசத்துக்குரிய பலனையும் சரி, இனிமேல் இந்த வருஷத்துல நாம் பிரயாசப்படக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் சரி, தேவன் எனக்கு 100 மடங்கு பலனை தர போதுமானவர் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வருஷத்துல ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில 100 மடங்கு பலனை அவர் தர வேண்டும் என்று சொன்னார். தர அவர் வல்லமையாரா இருக்கிறார். ஆனா ஈசாக்கு வாழ்க்கையில நடந்தது போல சில காரியங்களை நம்ம வாழ்க்கையில நம்ம பின்பற்றும் போது தேவன் அதை நமக்கும் நிறைவேற்ற போதுமானவராய் இருக்கிறார்.
13ஆம் வசனத்துல இருந்து 14ஆம் வசனத்தை தொடர்ந்து வாசிங்க. அவனுக்கு ஆட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரர் இருந்தபடியினாலே வெறுத்து அவனுக்கு பொறாமை கொண்டு பாருங்க, அவன் ஐஸ்வரியனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பிரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தை மாட்டு மந்தை பணிவிடைக்காரர் இருந்தபடினா பெலிஸ்தர் அவன் பேரில் என்ன செய்வார்? சொல்றேன், உங்க வாழ்க்கையில தேவன் ஒரு பெருக்கத்தை தரும் பொழுது போராமையும் இருக்கதான் செய்யும். அல்லேலூயா. போராமைப்படுகிற ஜனங்கள் எழும்பதான் செய்வான், இருக்கதான் செய்வான். எப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்ம பெருக்கம் உண்டாகிறதோ, வளர்ச்சி வருகிறதோ, வளரும் போது போராமைப்படுகிற எல்லாத்துலயும் பாருங்க, தானியேல் மேல் போராமை கொண்ட ஜனங்கள் இருந்தான். பெருக்கம் வரும்பொழுது போராமைப்படுகிற ஜனங்கள் எல்லா இடங்களிலும் இருப்பாங்க, எறும்புவாங்க. பொதுவாக மனிதருக்குள்ள இருக்கிற இயல்பாவே அது இருக்கிறது. தாங்கள் மட்டும்தான் வளரணும் அப்படிங்கிற எண்ணம் தான் அநேகருக்குள்ள இருக்கிறதே தவிர, சரி மற்றவங்க வளர்ச்சிக்கு நம்ம உதவி செய்யலனாலும் அவங்களே கஷ்டப்பட்டாலும் வாழ்க்கையில முன்னுக்கு வராங்களே, அதுக்காக நம்ம அவங்கள விட்டு ஒதுங்கி இருப்போம்னு எதுங்க மாட்டாங்க. அவன் மத்தம் வளருந்தான் உடனே அவனுக்கு விரோதமா போராமை கொள்ளுகிற, எரிச்சல் கொள்கிற ஜனங்கள் தான் இன்றைக்கு சமுதாயத்துல அதிகமா இருக்கிறாங்க. நம்ம வாழ்க்கையிலும் அது இந்த வருடத்துல இருக்கலாம். வளர்ச்சி இருந்தா அதுவும் இருக்கும். அல்லேலூயா. ஒருவேளை இதுவரையில உங்க வாழ்க்கையில உங்களுக்கு தெரியாம இருக்கும் நம்ம வளர்ச்சி, நீங்க வளர்றது உங்களுக்கு தெரியாம இருக்கும். ஆனா உங்கள் வளர்ச்சியை பார்க்கிற ஜனங்கள் உங்கள் மேல் போராமை கொள்கிறார் என்றால் உங்களுக்குள் வளர்ச்சி இருக்கிறதை அவர்கள் பார்க்கிறார். அல்லேலூயா. ஈசாக்கு வாழ்க்கையில இருக்கிற வளர்ச்சியை அவர்கள் பார்க்கிறாங்க. அவனுக்கு அநேக ஆட்டு மந்தை மாட்டு மந்தை பணிவிடைக்காரர்கள் இருந்தபடினாலே பெலிஸ்தர் அவன் பேர் என்ன செய்தார்களாம்? போராமை கொண்டார்கள். அடுத்து வாசிங்க. அவன் தகப்பனாகிய ஆபிரகாம் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் அவர்கள் போராமை கொண்டதுனால என்ன பண்ணாங்க? அவருடைய தகப்பனாகிய ஆபிரகாம் நாட்களிலே அவருடைய தகப்பனுடைய வேலைக்காரர்கள் வெட்டின துறவுகளை இவர்கள் என்ன செய்தார்கள்? போராமை கொள்கிறதான அந்த ஜனங்கள் நமக்கு, நம்முடைய முற்பினாக்கள் நமக்கு வைத்துவிட்ட ஆசீர்வாதங்களை அவர்கள் அழிக்க நினைக்கிறார்கள். நம்முடைய முற்பிதாக்கள் நமக்கு சம்பாதித்து வைத்த ஆசீர்வாதங்களை நம்மளை விட்டு அகற்ற நினைக்கிறார்கள். அது ஒருவேளை நீங்க நினைக்கிறது போல சொத்தா இருக்கலாம், என்ன பணமா இருக்கலாம், வேற எந்த காரியமா கூட இருக்கலாம். ஆனாலும் உங்க வாழ்க்கையில நம்முடைய முற்பிதாக்கள் சொல்லும் பொழுது நீங்க அதை மட்டும் நினைக்க, நம்முடைய முற்பதான் நம்முடைய தாத்தா பாட்டி அப்பா நமக்கு அப்படி மட்டும் நம்ம நினைக்க கூடாது. நமக்கு முற்பிதாக்களா என்று சொன்னா நம்முடைய முற்பதாக்களாகிய நம்முடைய பரிசுத்தவான்கள், தேவ மனிதர்கள், மிஷினரிகள். இன்னைக்கு பாருங்க, தேசம், அந்த உலகம் இன்னைக்கு முற்பிதாக்களாகிய நம்முடைய தேவ மனிதர்கள், மிஷினரிகள் சம்பாதித்த பல ஆசீர்வாதங்களை எல்லாம் இன்னைக்கு இல்லாம ஆக்குறாங்க. மிஷினரிகளாலதான் இந்தியால என்ன வந்துச்சு? படிப்பு, கல்வி வந்துச்சு, மருத்துவம் வந்துச்சு. அதையே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு என்ன செய்யறாங்க? அனாதை ஆசிரமங்கள், அனாதை இல்லங்கள், முதியோர் இல்லங்கள், ஆதரவற்ற இல்லங்கள், தொழுநோயாளிகளுக்கான மருத்துவங்கள், இதெல்லாம் எங்க வந்துச்சு? யார் கொண்டு வந்தது? ஆனா இதெல்லாம் இன்னைக்கு என்ன செய்யறாங்க? கொஞ்சம் கொஞ்சமா அழிக்க நினைக்கிறார்கள். இதெல்லாம் அழிச்சாச்சுன்னா எதை அழிச்சிடலாம்? அவங்களுக்கு தெரியும், இதை அழிச்சாச்சுன்னா கிறிஸ்துவத்தை அழிச்சிடலாம். இவங்க இதை வச்சுதானே சொல்றாங்க, இதை வச்சுதானே நிறைய பள்ளிக்கூடங்களை வைத்து பேர் புகழ நாட்டி கொண்டு இருக்கிறாங்க. இதை இல்லாமக்கிட்டா இவங்களுக்கு என்ன பேர் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய முற்பிதாக்கள், நம்முடைய அதாவது மிஷினரிகளா இருக்கட்டும், நம்முடைய தேவ மனிதர்கள் நமக்கு முன்னால செய்த பல காரியங்களை திரும்பியும் நாம செயல்பட ஆரம்பிக்காவிட்டால் அதை நாம் இழந்து போவோம். அல்லேலூயா. இந்த முற்பிதாக்கள் செய்தவர்கள், மிஷினரிகள் செய்ததை, நம்முடைய முன்னோர்கள் செய்ததை, தேவ மனிதர்கள் செய்ததை, சுவிசேஷ வேலைகளை செய்தாங்க. இன்னைக்கு நிறைய சபைகள் இன்னைக்கு நம்ம சுவிசேஷ வேலைகள்லாம் மூட்டை கட்டி போட்டுட்டு வெறும் ப்ரோக்ராம்ஸ் மட்டும்தான் நடத்தி கொண்டு இருக்கிறோம். சபையிலே வெறும் ஆராதனை,
பாட்டு, ஆராதனை, கொண்டாட்டம், துதி, இப்படிப்பட்ட காரியங்களை மட்டுமே நாம் செய்து கொண்டு இருந்தால் நாம் எப்படி 100 மடங்கு பலனை பெற முடியும்? அவங்க நோக்கம் அதுதான். யார் நோக்கம்? பெலிஸ்தரின் நோக்கம் என்ன? அவருடைய ஆபிரகாம், அவருடைய முற்பதாவை அவருடைய தகப்பனாய் ஆபிரகாம் நாட்களிலே உண்டாக்கின வெட்டி வைத்த துறவுகளை என்ன செய்யணும்? இதை காலி பண்ணிட்டு அதோட எல்லாம் முடிஞ்சதுப்பா, ஃபர்ஸ்ட் அதை காலி பண்ணும். ஆனா பாருங்க, வாசிங்க 16 வாசிங்க தொடர்ந்து 16 வசனத்துல இருந்து. அங்கே குடியிருந்து வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின்பு தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு ஹல்லேலூயா, தன்னுடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம் நாட்களில உண்டாக்கி வைத்திருந்த துறவுகளை பெலிஸ்தர்கள் மூடி போட்டாங்க. திரும்பியும் அந்த துறவுகளை என்ன செய்தான்? ஈசாக்கு மறுபடியும் அந்த துறவுகளை தோண்டுகிறான். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நம்ம செய்து பலன் இல்லாவிட்டாலும் இதுவரைக்கும் செய்த காரியங்களை திரும்பவும் நம்ம தொடர்ந்து செய்யணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுவிசேஷ வேலைகளா இருக்கலாம், மற்ற எந்த பொது பணிகளா இருக்கலாம். சுவிசேஷ வேலைகளோடு கூட சேர்ந்து மருத்துவ பணிகளோ இல்ல கல்வி பணியோ எந்த பொது பணிகளோ அதையும் நம்ம தொடர்ந்து நம்ம செய்யும் பொழுது தேவன் நிச்சயமாய் நமக்கு 100 மடங்கு பலனை தர போதுமானவராய் இருக்கிறார். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலோ நீங்கள் செய்து கொண்டிருக்கிற காரியங்கள் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க, அதோட ஏற்கனவே உங்களுடைய முற்பிதாக்கள் மூலமா உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட சில நல்ல காரியங்களையும் திரும்பியும் செய்யுங்க. சிலர் படிப்புல மட்டும்தான் கவனம் செலுத்திருப்போம். சில செய்யும் தொழிலே தேவன் தொழிலை மட்டும்தான் கவனம் செலுத்திருப்பாங்க. ஆனா உங்களோட முற்பிதாக்கள் அவர்கள் உங்களை வழிநடத்தின பாதைகள், நிறைய தேவ மனிதர்கள் சொல்ற காரியங்கள். ஆர் ஸ்டான்லி அவரு பிளெஸிங் யூத் மிஷன் அவர் சொல்வார், எங்க அம்மா அவங்க ஒரு அதிகாரம் வாசித்து ஒப்பிக்கலைன்னா சாப்பாடு போட மாட்டாங்க. அப்படி ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் வாசிக்கிறது என்ன செய்ய மாட்டாங்க? சாப்பாடு போட மாட்டாங்களாம். அப்படியே அந்த சிறு வயதுல இருந்து அவர்கள் வளர்க்கப்பட்டதுனால இன்னைக்கு அவர்கள் மூலமா ஆண்டவர் எவ்வளவோ நல்ல பெரிய நல்ல நூல்கள் அவர்கள் மூலமா நிறைய புத்தகங்கள் எழுதப்பட்டு இன்னைக்கு உலகம் முழுவதும் அநேகர் அதன் மூலம் பயனடைந்து கொண்டு இருக்கிறாங்க. பிளெஸிங் யூத் மிஷன் மூலமா எவ்வளவு ஊழியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, நம்முடைய முற்பிதாக்கள் இப்படிப்பட்ட சில நல்ல காரியங்களை தீமைத்துக்கு சொல்லும் பொழுது பவுல் சொல்லுகிறார், உன்னுடைய தாய்க்குள்ள இருந்த விசுவாசம், உன்னுடைய பாட்டிக்குள்ள இருந்த விசுவாசம், உன் தாய்க்குள்ள இருந்த விசுவாசத்தை உன்னிடத்துல பார்க்கிறேன். நம்முடைய முற்பிதாக்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த அப்படிப்பட்ட காரியங்கள், ஜெப வாழ்க்கை, பரிசுத்த ஜீவியம். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ வட்டாரத்துல நிறைய மாடர்ன் உலகத்துக்குள்ள போயிட்டு இருக்கிறோம். ட்ரெடிஷ்னல் என்பது சில நேரங்கள்ல நம்ம எப்படி நினைக்கிறோம் அப்படின்னா, ட்ரெடிஷ்னல் என்றால் அது பாரம்பரியமா நினைக்கிறோம். ட்ரெடிஷ்னல்ல பாரம்பரியமும் இருக்கிறது, ஆனா பாரம்பரியத்தையும் உயிரூட்டமான நிலையில செயல்படுத்த முடியும். சில பாரம்பரியங்களை நம்ம செத்த அனுபவங்களாக பழக்கமாக செய்யாதபடி உயிரோட்டம் உள்ள நிலையில நாம் செய்தால் அது பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது. ஆனா மாடர்ன் என்கிற நிலையில எனக்கு நிறைய என்ன பண்ணுகிறோம் அப்படின்னு சொன்னா, சில காரியங்களா டிவி பார்த்தா என்ன தப்பு, சினிமா பார்த்தா என்ன, நிறைய வீடுகள்ல எப்ப பார்த்தாலும் 24 மணி சினிமா சீரியல் இன்னும் ஓடித்தான் இருக்கு. திடீர்னு வீட்டுல போய் நின்னா சினிமா ஓடிட்டு பாருங்க. உங்களை யாரும் வேண்டாம்னு சொல்லவே இல்லை. உங்களுக்கு எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு. அனுபவிங்கள். அனுபவிராசன் அனுபவிங்க, இன்னும் அனுபவிங்க. ஒரு நாளைக்கு 10 படம் பாருங்க. அன்னைக்கு ஒரு கிறிஸ்தவ வீட்டு காலை சர்ச்சுக்கு போயிட்டு மதியத்துக்கு மேல சாப்பிட்டுட்டு என்ன அவங்க சொல்றாங்க, புஷ்பா 2 படம் பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு சாயந்தரம் போய் எத்தனை பேர் பார்க்க போறீங்களோ தெரியல.
இப்படிதான் நிறைய குடும்பம் ஓடிட்டு இருக்கு, இன்னும் மாறல. உங்களுடைய முற்பிதாக்கள் எதை கற்றுக் கொடுத்தாங்க? உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனார் உங்களை என்ன கற்றுக் கொடுத்துறாங்க? உங்களுடைய ஆவிக்குரிய பெற்றோர்கள் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க? அதற்கு மறுபடியும் திரும்பியும் அந்த துறவை தோண்டுங்க. ஜெப வாழ்க்கையில வளருங்க, பரிசுத்த ஜீவியத்துல வளருங்க, ஆவிக்குரிய ஜீவியத்துல வளருங்க, விசுவாசத்துல இன்னும் பலப்படுங்க. இன்னும் உங்க விசுவாசம் குறைந்து போயிருக்கிறதா? இன்னும் உங்க விசுவாசத்துல சில நேரங்கள்ல சில ஆட்களை பார்த்து நல்லா ஜெபம் பண்ணுங்கன்னா, ஜெபம் பண்ணிட்டு தான் பாஸ்டர் இருக்கிறேன். ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னால் ஜெபம் பண்ணவில்லை என்பது அர்த்தம் அல்ல. மறுபடியும் உங்களுடைய ஜெபங்கள் புதிதாக்கப்பட வேண்டும். ஒருவேளை நான் எனக்கு வாழ்க்கையில ஆரம்பத்துல அப்படிதான் சில பாஸ்டர்ஸ்ட போய் காரியங்களை சொல்லும்போது சொல்லுவாங்க, பிரதர் ஜெபம் பண்ணுங்க. பாஸ்டர் சுந்தரராஜ் பாஸ்டர் அடிக்கடி அதை வார்த்தைன்னு சொல்லு, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுவோம். எடுத்த உடனே நான் சொன்னதுக்கு பிரச்சனைக்கு தீர்வு சொல்லிட மாட்டாங்க, ஜெபம் பண்ணும். அப்ப நான் உள்ளுக்குள்ள நினைப்பேன், நம்ம ஜெபம் பண்ணாமல இருக்கிறோம். இல்ல, கொஞ்ச நாள் கழித்து சிந்திச்சு பார்த்தேன், ஏன் இந்த வார்த்தைகளை அடிக்கடி சொல்றாங்க, ஏன் இந்த வார்த்தைகள் எதுக்கு சொல்லப்படுகிறது அப்படின்னா, என்னுடைய ஜெபத்துல ஏதோ மாற்றத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். ஜெபிக்கிறேன், ஜெபம் இருக்கு, ஆனா அது ஒரு உயிரோட்டம் இல்லாததா இருக்கிறது. ஆனா வழக்கமா இருக்கு, வழக்கமான ஜெபங்கள் இருக்கிறது. நம்ம மற்றவங்களை ப்ளீஸ் பண்றதுக்காகவோ மற்றவங்களுடைய முகஸ்துதிக்காகவோ சில நேரங்களை ஜெபித்து கொண்டு இருக்கலாம். சில நேரம் அப்படி கூட இருக்கும், அவர் நல்லா ஜெபிக்கிறவர். இந்த மாதிரி சில முகஸ்துதிக்காகவும் பாரம்பரியக்காக இருக்கலாம். இதெல்லாம் விட்டு நம்முடைய ஜெபம் ஒரு உயிரோட்டம் உள்ள அர்த்தம் உள்ள ஜெபமா மாறணும் தான் சில நேரங்கள் ஆண்டவர் ஜெபிங்க திருப்பி திருப்பி சொல்றாருன்னா நம்முடைய ஜெபத்துல மாற்றங்கள் தேவை இருக்கு. ஒருவேளை அது நேரத்தை கூட இன்னும் அதிகரிக்க செய்யக்கூடியதா இருக்கலாம். வேத வசனத்துல நான் நேற்று ஜெபிக்கும் போது ஒரு வேத பகுதியை ஒரு சாப்டரை சங்கீதத்துல வாசிச்சேன். பாத்தீங்கன்னா அந்த வாசிச்ச அந்த பகுதியில இருந்தே ஆண்டவர் ஆவியானவர் எனக்கு சில ஜெப குறிப்புகளை தந்து ஜெபிக்க என்ன தனிப்பட்ட காரியங்களுக்கு உற்சாகப்படுத்தினார். வேதத்துல வாசித்து வேத வசனத்துல இருந்து சில ஜெப குறிப்புகளை ஆண்டவர் தந்து அதை கொண்டு நம்ம ஜெபிக்கும் போது அந்த ஜெபமே ஒரு வித்தியாசமா இருக்குது, ஒரு உயிரோட்டம் நம்ம ஜெபமா இருக்குது. பாரம்பரியமா 2 பாட்டு 3 பாட்டு 4 பாட்டு 5 பாட்டு பாடிட்டு சும்மா ஸ்தோத்திரம் அதுல அர்த்தம் கிடையாது. அல்லேலூயா. உங்களுடைய பழைய ஜெப வாழ்க்கை ஒருவேளை பிசாசு தூர்த்து போட்டிருக்கலாம். பழைய ஆவிக்குரிய ஜீவியத்தை இன்னைக்கு சங்கீதத்துல வாசித்தது போல சில நேரங்கள்ல நம்முடைய அதாவது தொடர்ந்து பல அழுத்தமான சூழ்நிலைக்கு நாம் கடந்து போகும்போது நம்முடைய ஜெபங்களுக்கு பதிலே இல்லாத பொழுது, தேவன் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யாத பொழுது, நாம் ஏற்கனவே செய்த பல காரியங்களை நம்ம மூடி போட்டுறோம். ஜெப வாழ்க்கையை மூடி போட்டுறோம், பரிசுத்த ஜீவியத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்துறோம், ஆராதனைக்கு வருகிறத நிறுத்தி விடுகிறோம், சபைக்கு விட்டு விடுகிறோம், பைபிள் வாசிக்கிறத விட்டு விடுகிறோம். பைபிள் வாசிக்க முடியாதவர்கள் என்று இன்றைக்கு வெகு சொற்பமான ஜனங்கள் வேணா இருக்கலாம், 1-2 பேர் இருக்கலாம். ஆனா அதுக்கு கூட நிறைய வாய்ப்புகள், ஆடியோ பைபிள்ஸ் நிறைய வந்துருச்சு. ஆனா பைபிளே வாசிக்காதவங்க தான் நிறைய இருக்கிறாங்க. வாசிக்க முடியாதவங்க இல்லை, வாசிக்காதவர். பல வருஷமாச்சு வேதத்தை வாசித்து. ஸ்கூலுக்கு பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்களுக்கு சொல்ல, ஸ்கூல் காலேஜஸ் உங்களுடைய படிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் வேத வசனத்தை வாசிக்கிறது நிறுத்தாதே. அதுல நீங்க தொடர்ந்து நீங்க செய்து பாருங்க, தேவன் இன்னும் உங்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை தருவார். அல்லேலூயா. இன்னும் நல்ல ஞானத்தை தருவார். ஏற்கனவே செய்து கொண்ட அப்படியே ரொம்ப பிஸியா இன்னைக்கு ஓடி ஓடி பல விஷயங்கள் இன்னைக்கு என்ன செய்தோம், பிசாசு மூடி போட்டுட்டான். நாமளும் அதை கண்டுக்கல, அது மூடப்பட்டது கூட நிறைய பேருக்கு தெரியல. ஆனா வாழ்க்கை ஓடிட்டே இருக்குது, எல்லாம் நடக்குது. நீங்க திரும்பியும் அதை மறுபடியும் தூர்த்து போட்ட பாருங்க. அவங்க அதுல வாசிக்கிறோம், வாசிங்க 18 வசனத்துல, தன் தகப்பனாய் ஆபிரகாம் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின்பு தூர்த்து போட்டவைகளுமான
துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்ட பெயரிட்டும்படி அவைகளுக்கு பாருங்க, மறுபடியும் தோண்டி மறுபடியும் அதே காரியங்களை நம்ம நிறைய காரியங்களை திரும்பவும் நம்ம செய்யணும். சுவிசேஷ வேலைகளா இருக்கு, மருத்துவமனைக்கு எல்லாம் போனோம். நீங்க அதெல்லாம் கொரோனாவோட ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அது போறதை விட்டுட்டோம். மருத்துவமனை ஊழியங்கள் விட்டு போச்சு. நிறைய காரியங்களை நம்ம விட்டுட்டோம். திரும்ப நம்ம தொடர்ந்து செய்கிறதை செய்து கொண்டே இருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய பலனுக்கு, நம்ம செய்கிற கிரியைகளுக்கு 100 மடங்கு பலனை தருவதற்கு போதுமானவராக இருக்கான். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, தொடர்ந்து வாசிங்க. அடுத்த 19ஆம் வசனத்தை வாசிங்க. ஈசாக்குடைய வேலைக்காரர் பாருங்க, ஈசாக்குடைய வேலைக்காரர் பாருங்க, அது சும்மா இல்ல. சரி, ஏற்கனவே அவனுடைய தகப்பனார் ஆபிரகாம் நாட்களிலே உண்டான நீர்வூற்றை பெலிஸ்தர்கள் மூடி போட்டதை தோண்டினாங்க. அதை நம்பி அவங்க வாழ்க்கையை ஓட்டவும் இல்லை. சில நேரத்தில் நமக்கு முன்மார்கள், நம்முடைய முற்பிதாக்கள் நமக்கு வைத்திருக்கிறதையோ நம்பியே நம்ம இருக்கக்கூடாது. அதை வச்சே வாழ்க்கையை ஓட்டக்கூடாது. அல்லேலூயா. சில சின்ன வயசுல இருந்து நம்ம பெற்றோர் அவங்க நமக்காக ஜெபம் பண்ணியிருப்பாங்க. அந்த ஜெபத்தினால நம்ம வண்டி ஓடும். இன்னும் சில பிள்ளைகள் அப்படிதான் வண்டி ஓடிட்டு இருக்கு. சில நிறைய கணவன்மார் சொல்லுவாங்க, நீங்க ஜெபம் பண்ணீங்களா அப்படின்னு பிரதர்ஸ்ட கேட்டா, என் வீட்டம்மா எனக்காக ஜெபம் பண்றோம். என் வீட்டம்மா வந்துடுவா சர்ச்சைக்கு. அப்ப வீட்டம்மாவே உங்களுக்காக சாப்பிட்டுக்கிட்டோம், நீங்க எதுக்கு சாப்பிடணும்? நிறைய பேர் அப்படித்தான் இருக்கிறாங்க. பொதுவாக சபைகளிலே பாருங்க, சகோதரர்களை விட சகோதரர்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல அவங்க பலப்படுகிற விதத்தை பாருங்க. அவங்க பலவீனர்கள் தான். அவங்கள பெருமைப்படுத்துறதுக்காக மேன்மைப்படுத்துறதுக்காக சொல்லல. அவர்கள் சரீர பலவீனர்களா இருந்தாலும் ஆவிக்குரிய ரீதியில சபைகளிலே மேலோங்கி நிற்கிறவர்கள் பெரும்பாலும் சகோதரிகளாவே இருப்பாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா நாமே வரும். ஏன் அப்படின்னு சொன்னா நம்ம எப்பவுமே அவங்கள சார்ந்து இருக்கும். இந்த விஷயத்துல, மற்ற விஷயத்துல இருக்கு. எனக்காக மனைவி ஜெபம் பண்ணுவோம், எனக்காக அம்மா ஜெபம் பண்ணுவோம். நான் ரட்சிக்கப்படுவரை எங்க அம்மா எனக்காக ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிறகு நான் எனக்காக ஜெபிக்க வேண்டிய ஒரு நிலை. என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை நான் தட்டி எழுப்பணும். என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை நான் கட்டி எழுப்பாம நான் இன்னொருத்தருக்கு எப்படி நான் ஆசீர்வாதமா மாற முடியும்? ஏன் இன்னைக்கு நம்ம அனைவருக்கு மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா மாற முடியும்னு சொன்னா, நம்முடைய ஆவிக்குரிய நிலையே நம்மளால என்ன செய்ய முடியல, கட்டி எழுப்ப முடியல, நம்மளையே பலப்படுத்த முடியல, நாமளே இன்னைக்கு ஸ்திரமா இல்லை. அல்லேலூயா. நாம ஸ்திரமா இருந்தாதான், நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை நம்ம கட்டி எழுப்பினாதான் நாம மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலையில மாற முடியும். அல்லேலூயா. மற்றவங்களுக்காக ஜெபிக்க, மற்றவங்களுக்காக உதவி செய்கிறது, அப்படிப்பட்ட நிலையில மாறணும்னா முதலாவது உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை நீங்கள் கட்டி எழுப்புங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஈசாக்கு தன்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாம் நாட்களிலே மூடப்பட்டதான துறவுகளையும் தோண்டினா. அது மட்டுமல்லாம என்ன செய்தார்களாம், பள்ளத்தாக்கில் ஈசாக்குடைய வேலைக்காரர்கள் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றுகளையும் கண்டார்கள். அல்லேலூயா. வெட்டுற வரைக்கும் தெரிஞ்சிருக்காது அங்க நீரூற்று இருக்குன்னு. ஆனா இப்ப வெட்டினா அங்கே நீரூற்று, சுரக்கும் நீரூற்றே இருக்கு. தண்ணி ரொம்ப சுரக்கும். அல்லேலூயா. பள்ளத்தாக்குல போய் இன்னொன்னு, துறவுகளை வெட்டுறது கடினமான வேலை. பள்ளத்தாக்கு ஒரு ஆபத்தான பகுதிகள். மலையை விட, மலைப்பகுதியை விட, சமவெளி பகுதிகளை விட பள்ளத்தாக்குகள் ஆபத்து நிறைந்த பகுதிகள். நிறைய பள்ளத்தாக்குகளை குறித்து வேதத்துல நம்ம நிறைய பார்க்க முடியும். கண்ணீரின் பள்ளத்தாக்கு எனக்குன்னா அது பள்ளத்தாக்கு ரொம்ப மோசமானது, மரண பள்ளத்தாக்கு. ஆனா அப்படிப்பட்ட பள்ளத்தாக்குகளையும் அவர்கள் என்ன செய்தார்கள், துறவுகளை வெட்டினாங்க. அங்க என்ன கண்டாங்க, சுரக்கும் நீரூற்றை கண்டாங்க. அல்லேலூயா. நீங்க இன்னும் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமா, ஐயோ இந்த இடமா, இந்த பகுதியா, இங்க ஊழிய செய்யறதா, இல்ல இந்த பிசினஸ் தேர்ந்தெடுக்கிறதா. ஒருவேளை சில நேரங்களை நம்ம நிறைய விஷயங்களை என்னன்னா மேற்போக்காக தான் நிறைய விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்கிறோம். அல்லாவிட்டால் சாதகமான சூழ்நிலைகள் எது இருக்கோ அதை மட்டும்தான் நம்ம எல்லாவற்றிலுமே தெரிந்து கொள்கிறோம். இதுதான் பொதுவாக மனிதனுடைய இயல்பு.
எது சாதகமா இருக்கும்? இந்த படிப்பு படிச்சா நமக்கு பிரச்சனை இல்லை, இதுனா ஓரளவுக்கு பணம் கட்ட முடியும், இதெல்லாம் பண்ணா நல்லா ஓரளவுக்கு நமக்கு ஃபியூச்சர் இருக்கும், இது ஒரு சாதகமான சூழ்நிலை தான் பார்க்கும். இதை படிச்சா, இந்த வேலையை தெரிந்து கொண்டால் நமக்கு பிரச்சனை கிடையாது, இந்த பிசினஸ் பண்ணா நமக்கு என்ன நஷ்டம் வராது. இப்படிதான் நிறைய காரியங்களை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். இந்த பகுதியில போய் ஊழியர் செய்தா நமக்கு பிரச்சனை இருக்காது, ஏன்னா அங்க நிறைய கிறிஸ்டானிட்டி இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, பேர் பெத்லகேம், அதனால அங்க பிரச்சனையே வராது. அப்பதான் நிறைய பேர் அங்க போய் ஊழியத்தை ஆரம்பிச்சுட்டு இருக்கிறேன். இந்த என்ன ஷாப்பிங் மால், ஒரே இடத்துல எல்லா ஷாப்பிங் இருக்கு, எல்லா கடைகள் இருக்குல்ல, அதே மாதிரிதான் பெத்லகேம்ல போன நிறைய சபைகள் எல்லாரும் அங்கதான். ஏன்னா கிறிஸ்டியன்ஸ் ஏரியா. அதுக்குதான் கர்த்தர் அழைச்சிருக்கிறாரா? எதை நாம் செய்தால் நமக்கு லாபகரமா இருக்கும், எதை செய்தால் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது, எதை செய்தால் நமக்கு சுமூகமா இருக்கும், எதை செய்தால் நம்ம ஈஸியா அந்த வேலை செய்ய முடியும்னு நினைக்காம, கர்த்தர் நம்ம எதை செய்ய விரும்புகிறார், எப்படிப்பட்ட வேலை, எப்படிப்பட்ட பணி, எப்படிப்பட்ட ஊழியம், எப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர் செய்ய சொல்கிறார் இந்த ஆண்டுல, அதை செய்யுங்க. அது கடினமா இருந்தாலும் தேவன் அங்கே நமக்கு சுரக்கும் நீரூற்றுகளை தர போதுமானதா இருக்கிறார். ஐயோ பள்ளத்தாக்கு, அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. ஏற்கனவே உங்களுக்கான பல காரியங்கள் இருக்கு. அவனுக்கு ஆபிரகாம் நாட்கள்ல உண்டாக்கின அந்த நீரூற்று, அந்த துறவுகளை தோண்டி எடுத்துட்டாங்க. இப்போ திரும்ப இவர்களும் தோண்டுகிறாங்க. இந்த வருஷத்துல இன்னும் நீங்க கடந்த ஆண்டுகளை செய்ததை காட்டிலும் அதிகமா இன்னும் செயல்படும், இன்னும் ஜெபிப்போம், இன்னும் பிரயாசம் எடுப்போம், இன்னும் உழைப்போம், இன்னும் சுவிசை சொல்லுவோம், இன்னும் வேலை செய்வோம். கர்த்தர் இந்த ஆண்டில அந்த வருஷத்துல 100 மடங்கு பலனை அடைந்தான் என்று சொல்லுகிறபடி தேவன் இந்த ஆண்டில நமக்கு 100 மடங்கு பலனை தர போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. தங்களுடையது என்று சொல்லி வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த என்று தெரிவித்தான். வேறொரு வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள். அவையால் அதற்கு சித்ரா என்று தெரிவித்தான். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு சொல்லை வெட்டினான். அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன் நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று தெரிவித்தான். பாருங்க, முதலாவது ஒரு இடத்துல போய் தோண்டினாங்க, இப்ப அடிஷனலா ஒர்க் பண்றாங்க. பொதுவாகவே சொல்லிட்டு இருக்கிறாங்க, இன்போசிஸ் போனர் 70 மணி நேரம் வேலை பண்ணுது. என்ன இப்ப புதுசா அடுத்த ஒரு L&T கம்பெனி வந்து சொல்றாரு 90 மணி நேரம் வேலை செய்யும். என்ன உன் மனைவி மூஞ்சியே பார்த்துட்டு இருக்க போறியா? 90 மணி நேரம் வேலை செய்யா அப்படின்றான். குடும்பம்னா மனைவி மட்டுமா குடும்பம்? மனைவி, பிள்ளைகள், உறவு, சொந்தம், பந்தம், இன்னும் நம்முடைய தனிப்பட்ட எத்தனையோ காரியங்கள்லாம் மனுஷனுக்கு இருக்கு. ஆனா அவன் சொல்றான் 90 மணி நேரம். சரி, 90 மணி நேரம் வேலை செய்யறான். நிறைய பேர் கேட்கிற கேள்வி அதுதான். வேலை பளுவை அதிகரிக்கும் போது அதற்குரிய கூலியை கொடுக்கிறீர்களா, ஊதியத்தை கொடுக்கிறீர்களானா கிடையாது. இன்னைக்கு பொருளாதார சமநிலை என்பது 1950 காட்டிலும் இன்றைக்கு மிக கீழே போயிட்டு இருக்கு பொருளாதார சமநிலை. இந்த நிலை இந்தியாவில தொடர்ந்தால் இந்தியா மேல எழும்புறது வாய்ப்பே கிடையாது, சாத்தியமே கிடையாது. 1950 அதாவது சமநிலைன்னா 0ல இருக்கணும். ஆனா 1950 0.3 சம்திங் ஞாபகம் இருந்தது. இப்போ 0.4 சம்திங் போயிட்டு. அப்போ அந்த பொருளாதார சமநிலை இன்னைக்கு கடந்து மிக ஆபத்தான நிலை, 1950 காட்டிலும் ஆபத்தான நிலை இன்னைக்கு இந்தியா போயிட்டு இருக்கு. இது பொருளாதார சமநிலை என்பது என்னன்னா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலகத்துல, அதாவது தமிழ்நாட்டு நம்முடைய இந்தியாவில ஒரு சில மனிதர்கள் தான் டாப் லெவல்ல இருக்கிறாங்க. எங்க இருக்கிறாங்க? நல்ல பணம் வசதி, நல்ல ஒரு சில மீடியமா, ஒரு சில அன்றாடம் தன்னுடைய தேவைக்கு கடன் வாங்கி தான் செலவு பண்றோம். அப்படி இருந்தா
எப்படி பொருளாதார சமநிலை உண்டாகும்? ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனும் தன்னுடைய தேவைகளை அவனே சந்திக்கிற நிலைக்கு வந்தாதான் இப்ப கடையில போய் ஒரு பொருளை வாங்குவான். அவன் அந்த பொருளை வாங்கும்போது, அந்த பொருள் விற்பனை ஆகும் போது ப்ரொடக்ஷன் இன்னும் அதிகமாகும். அப்போ ப்ரொடக்ஷன் அதிகமாகும் போது அதை உற்பத்தி பண்ணுவதற்கு ஆட்களுடைய தேவை அதிகமாகும். ஆட்களுக்கான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் போது பஞ்சம், பசி, பட்டினி, கொலை, கொச்சங்கள் குறையும். ஜனங்கள் மேம்படுவாங்க. சமநிலை வந்தாதான் ஜனங்களுடைய பொருளாதாரத்துல தான் இன்னைக்கு எல்லாமே நம்ம பொருளாதாரத்தை மையம் வச்சுதான் இருக்கு. பொருளாதாரம் மேம்பட்டாதான் ஜனங்களுடைய வாழ்க்கை மேம்படும். ஆனா இன்னைக்கு இந்தியாவுடைய பொருளாதாரம், நான் சொல்லல, அறிக்கை இருக்குது, ஆனா இன்னைக்கு எவ்வளவு மோசமான நிலையில போயிட்டு இருக்கு பாருங்க. அல்லேலூயா. எதுக்காக சொல்ல வரேன்னா, அதிகமான நேரத்தை வேலை செய்கின்றோம். ஆனா அதிகமான நேரத்தை வேலை செய்தா அதிகமான அதற்கான கூலி இன்னைக்கு கிடைக்கப்படுறதான கேள்விக்குறிதான் இல்ல. ஆனா நான் சொல்றேன், அவனுடைய வார்த்தை சொல்லுது, கர்த்தர் இந்த நாள், இந்த ஆண்டில உங்களுக்கு 100 மடங்கு பலனை தர அவர் போதுமானவராய் இருக்கிறதுனால அவர் மேல நம்பிக்கை வைத்து இன்னும் உங்களுடைய வேலைகளை அதிகமாக்குங்க. அல்லேலூயா. உங்க பணிகளை தொடர்ந்து செய்யுங்க, சோர்வு இல்லாம செய்யுங்க, இன்னும் முன்னேறுங்க, இன்னும் ஒர்க் பண்ணுங்க. அல்லேலூயா. எதை செய்கிறோமோ அதை தொடர்ந்து செய்யுங்க. இன்னும் விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க. 1 மணி நேரம் ஜெபம் பண்ணீங்களா, இன்னும் கொஞ்ச நேரம் கூட்டுங்க, இன்னும் கூட்டுங்க, கொஞ்ச நேரத்தை கூட்டுங்க. ஜெபிக்கிறதுக்கான நேரத்தை ஒதுக்குங்க. ஒரு நாளைக்கு உங்களால எவ்வளவு நேரம் ஜெபிக்க முடியுமோ நேரத்தை இன்னும் அதிகமாக்குங்க. ஜெபம் பண்ணுங்க. நல்ல கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க, நல்ல பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க, உபவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. எப்படி உங்களால முடியுமோ முடிஞ்சதை செய்யுங்க. கடந்த நாளில நீங்க ஜெபித்ததோடு நின்று விடாதபடிக்கு இன்னும் ஜெபங்கள் என்ன செய்யுங்க. ஏன்னா திரும்பி பாருங்க, அவர்கள் அங்கே கேரார் மேய்ப்பர் அங்கே அந்த தண்ணீர் தங்களுடைய சொல்லி அவர்களோட என்ன செய்தாங்க, வாக்குவாதம் பண்ண அப்படின்னாலே என்ன செய்தாங்க, அவங்க அதுக்கு ஏசைக்கும் போயிட்டாங்க. அடுத்த ஒரு துறவை என்ன செய்தாங்களாம், திரும்பி அவங்க விடல. வாக்குவாதம் பண்ணிட்டாங்களே, பிரச்சனை வருதுன்னு விடல, திரும்பி வேறு துறவை தோண்டினாங்க. அப்பவும் வாக்குவாதம் வந்துச்சு. அதற்கு பிற்பாடு அவளை விட்டு பெயர்ந்து வேறொரு துறை வெட்டினாங்க. அதுக்கப்புறம் அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. ஆம், தேசத்திலே பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று என்ன செய்தார்கள், பெயர் வைத்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாய் ஆபிரகாமுடைய தேவனும், நான் ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு இருந்து என் ஊழியக்காரனாய் ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்டதான எந்த சூழ்நிலையிலும் இன்னும் தொடர்ந்து பிரயாசம் எடுக்கிற, உழைக்கிற, ஓடுகிற, ஜீவிக்கிற, இப்படிப்பட்ட நிலையில இருக்கிற உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்கள் பிரயாசத்துக்குரிய பலனை 100 மடங்கு தர போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் இங்கே ஈசாக்கோடு சொல்கிறார், நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாய் ஆபிரகாம் நிமித்தம் உன்னை, அன்னைக்கு ஆபிரகாமின் நிமித்தம் ஈசாக்கை தேவன் ஆசீர்வதித்தார் என்றால், ஆபிரகாமின் நிமித்தம் ஈசாக்கை ஆசீர்வதித்து 100 மடங்கு பலனை தேவன் கொடுக்க முடியும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் என்னை என் தேவன் ஆசீர்வதிப்பது நிச்சயம், நிச்சயம், நிச்சயம். ஆபிரகாமின் நிமித்தம் ஆசீர்வதித்து 100 மடங்கு பலன்னா, இயேசுவின் நிமித்தம் 100 அல்ல, பல 100 மடங்கு பலனை என் தேவன் எனக்கு தருவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரங்களை பற்றி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. இப்ப நான் ஆசீர்வதிக்கப்படுவது ஆபிரகாமின் நிமித்தம் அல்ல, நான் இப்பொழுது ஆசீர்வதிக்கப்படுவது என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம். ஏன்னா இயேசுதான் எனக்காக சிலுவையிலே மரித்திருக்கிறார். என் இயேசுதான் எனக்காக ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். என் இயேசுதான் இன்றைக்கும் எனக்காக பிதாவின் சமூகத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நிச்சயமா அவர் எனக்காக பிதாவிடத்துல பரிந்து பேசி இந்த ஆண்டிலே நான் 100 மடங்கு